தவறான விளம்பரங்களை வெளியிட்டதாக பதஞ்சலி நிறுவன இணை நிறுவனர் பாபா ராம்தேவுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மன்னிப்பு கோரியது விளம்பரத்திற்கு இணையாக பெரிய அளவில் இருந்ததா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்போம். வெங்கடேசன், இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து என்ன, கேள்வி என்ன, விவரங்கள்? கொரோனா தொடர்பாக பதஞ்சலி நிறுவனத்தின் அந்த மருந்துகள் குறித்த தவறான விளம்பரங்களை வெளியிட்டதற்காக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பதிலளிக்க பதஞ்சலி நிறுவனத்தின் இணை நிறுவனர் பாபா ராம்தேவ், நிர்வாக இயக்குநர் ஆச்சாரியா பாலகிருஷ்ணனுக்கு உச்சநீதிமன்றம் கடந்த முறை இறுதிக்கெடு விதித்திருந்தது. இந்நிலையில் இந்த தவறான விளம்பரம் வெளியிட்டதற்காக நாளேடுகளில் அவர்கள் விளம்பரம் வெளியிட்டதுடன் இது தொடர்பான மனு இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஈமா கோலி, அமானுல்லா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. பாபா ராம்தேவும் பாலகிருஷ்ண ஆச்சாரியாவும் ஆஜராயிருந்தனர். மன்னிப்பு கோரியது விளம்பரத்துக்கு இணையாக பெரிய அளவில் இருந்ததா என ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். அதற்கு பாபா ராம்தேவ் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கூறுவதில் 67 நாளேடுகளில் மன்னிப்பு கோரி விளம்பரம் வெளியிடப்பட்டதாக தெரிவித்தார். இதற்கு அதிருப்தி வெளியிட்ட நீதிபதிகள் மன்னிப்பு கேட்டு அளிக்கும் விளம்பரத்தை பார்ப்பதற்கு உருப்பெருக்கியை தேட வேண்டியுள்ளது. விளம்பர அளவில் அந்த மன்னிப்பு விளம்பரமும் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் என தெரிவித்து தவறான விளம்பரத்தை வெளியிட்ட பதஞ்சலி நிறுவனத்துக்கு எதிராக மருந்துகள் விதிகளின்படி நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசின் நடவடிக்கை குறித்தும் அதிருப்தி வெளியிட்டு இந்த மனு மீதான விசாரணையை ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார்கள். தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.